ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2015 நடந்த ஒரு எக்ஸாமுடைய மேக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டீச் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 7 ஒரு வீடியோஸு. இதுக்கு முன்னாடி பார்ட் 6 வரை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம நிறைய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 2024 வரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரீஸ் இது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு சேனலுக்கு விசிட் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துலாம். ஸோ 43 வரை பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா 44 பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். 44வது கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. ஒரு உருளையில் ஆரம் இருமடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சம்ஸ் ரிலேட்டடாக கொடுத்தா ஆன்சர் எடுத்தோடனே ஆன்சர் போட்டு போயிடுவாங்க. ஆனால் லாஜிக்கலாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ண தெரியணும் முக்கியமாக. அப்படி தெரிஞ்சால் மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணி எந்த மாதிரி வேரியன்ஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சிலிண்டர்னா என்ன? உருளை. சரிங்களா? என்னது சிலிண்டர்னா? உருளை. இதுதான் உருளை. சரிங்களா? இப்போ என்னென்னா ஒரு உருளையுடைய ஆரம். சரிங்களா? இப்போது ஆரம்னா இதுதான். சரிங்களா? இது ஹைட்டு. சரிங்களா? ஸோ ஆரம் ஆறு தான், ஹைட்டு ஹெச் தான். அப்படி இருக்கும்போது புறப்பரப்புன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? புறப்பரப்புனா தமிழில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன சார் புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன தெரியும்? அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா 2πr/h. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இது 2πr/h இப்படி இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்து என்ன விதமான ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போது ஆரம் வந்து நான் 7 அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ உயரம் வந்து பார்த்தோன்னா ஸோ நான் 10ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்குறேன். இதே ஆன்சர் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 × 22 / 7. ஆரம் வந்து 7, ஹைட்டு வந்து என்ன இருக்குது? 10. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 7 கேன்சல். ஸோ 44 × 10. அப்போ இது பார்த்தோன்னா 440ன்னு வந்துடுச்சு. சரிங்களா? என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA. சரிங்களா? அதனுடைய ஆன்சர் என்ன இருக்குது? 440 வந்து கிடச்சிருக்கு. நான் ஜென்ரலாக இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது இப்படி வந்திருக்கு. இப்போது அவங்க கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆரம் இருமடங்காக்கப்பட்டு, ஆரம் என்ன இருக்குது? 7 இருக்கா? அப்போ ஆரம் வந்து 14 மாறிடுச்சு. உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால், உயரம் என்ன இருக்குது? 10. அப்போ பாதின்னா 5. அப்போ ஹைட்டு வந்து 5. இப்படி வரும்போது அதனுடைய CSA என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2πr/h ஃபார்முலா. சரிங்களா? அப்போ 2 × 22/7. ஆரம் வந்து 14, ஹைட்டு வந்து 5. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள், 2. அப்போது 2 இது நான் மல்டிப்ளை பண்ணால் 44 × 10. அப்போ 440. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSA ஸோ சேமாக தான் வந்திருக்கு. சரிங்களா? இதில் எந்த ஒரு வேரியன்ஸும் இல்லை. அப்போது மாறாது இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கான்செப்ட் படி நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் C தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, 45வது கொஸ்டின்ஸு. ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் 5 மீட்டர், அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் அதன் மற்றொரு மூலைவிட்டத்தின் நீளம் யாதுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சார் இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின்ஸ் வந்து படிங்க அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது, படிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். என்ன கொஸ்டின்ஸ்னால், த லென்த் ஆஃப் சைடு ஆஃப் ஏ ராம்பஸ் இஸ் 5 மீட்டர் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் இஸ் 8 மீட்டர். தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அதர் டயகனல் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ராம்பஸ் இருக்குது, அந்த ராம்பஸில் ஒன் சைடு வந்து 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஒன் டயகனல் வந்து 8 மீட்டர்னா, ஸோ அதனுடைய அனதர் டயகனல் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் அதுதான். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது ராம்பஸ்னால் சாய் சதுரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 2 மூலை விட்டு இருக்குது.
என்ன இருக்கும், 2 மூலைவிட்டம் இருக்கும். ஸோ அந்த 2 மூலைவிட்டம் என்னென்னா இதுதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 2 மூலைவிட்டம். இப்போது அந்த பக்கத்தினுடைய நீளம் கொடுத்துறாங்க எவ்வளோ, 5 மீட்ரு, இது 5 மீட்ரு. அப்போது சாய சதுரத்தின் பக்களவு எல்லாமே சேமாக இருக்கும். அப்போ எல்லாமே 5 மீட்டர் தான். அந்த சாய சதுரத்தினுடைய ஒரு மூலைவிட்டம் எவ்வளோனா 8. அப்போது இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்து வந்து 8னா இது கண்டிப்பாக பாதியாக இருக்கும். இது 4, இது 4000 தான் இருக்கும். சரிங்களா? அப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு டயக்ராமாக உங்களுக்கு நான் தனியாக கட் பண்ணி காமிக்கிறேன். இது 4, இது 5 இப்படி வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், செங்கோணம் முக்கோணம் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம். பைத்தாகரஸ் தியரம்னா இது இங்கே டீட்டாவாக இருந்துச்சுன்னா இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். ஸோ கர்ணத்தினுடைய அந்த பக்கத்தினுடைய ஸ்கொயர் பண்ணி அடுத்த ரிமைனிங் இருக்கிற 2 சைட்ஸு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அந்த வேல்யூஸ் போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த லாஜிக் அப்ளை பண்ணும்போது ஸோ இது ஸ்கொயர் பண்ணால் 25, இதை ஸ்கொயர் பண்ணால் 16, இதுக்கு நம்ம ரூட் எடுத்தால் ஸோ 9 வரும். அப்போ 9க்கு ரூட் எடுத்தால் 3 தான். சரிங்களா? 25 - 16 9, 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போது இந்த டைனில் வந்து 3, இந்த சைடு வந்து 3. அப்போ இந்த டைனில் தான் கேட்டுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக அப்போ இது 3னா இது 3 தான் இருக்கும். அப்போது 6 மீட்டர் தான் அதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 40வது கொஷின்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸு. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, B and C can complete a piece of work in 24, 6, and 12 days respectively. If they work together in how many days they will complete the same workன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் செய்யக்கூடிய ஒர்க் வந்து என்னென்னா 24, 6, 12 சொல்லியிருக்காங்க, எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 3 பேரும் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படி கேட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாமே 1 டே ஒர்க் எல்லாமே எடுக்கும்போது ஸோ என்ன ஆகும்னா இது எல்லாமே 1/24 ப்ளஸ் 1/6 அடுத்து பார்த்தோன்னா 1/12 வரும். ஸோ இங்கே கீழக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படி பார்த்தோன்னா 24, 6, 12 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் காமன் வந்து பார்த்தோன்னா ஸோ நான் 6 டேபிள் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் காமன் 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ டேட்டா அப்ளை பண்ணிடுறேன். அப்போ பார்த்தோன்னா 6 நாங்கள் 24, இது 1, 2. அப்போ 2 யூஸ் பண்ணால் ஸோ 2 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 1, 1. ஸோ அகைன் 2 யூஸ் பண்ணால் இது 1 ஆகிடும். ஸோ எல்லாமே 1, 1 வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 6, 12, 12, 24 கிடைச்சிரும். இப்போது இங்கே என்ன இருக்குது, இங்கே 24 இருக்கிறதுனால மேலே நியூமரேட்டர் 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 1 வந்துடும். இங்கே 6 இருக்கிறதுனால மேலே என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6, 4. இங்கே 12 இருக்கிறதுனால மேலே என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் ஸோ 4 + 1 5, 5 + 2 7, 7/24. அப்போது நம்ம டோட்டலாக அந்த என்ன கேட்குறோம் ஒர்க்கிங் டேஸ் சொல்லும்போது இது என்ன பண்ணும் ஃபைனலாக வர ஆன்சரு. ஸோ இது 1 டே ஒர்க்கு நம்ம டேஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ 24/7 தான் வரும். சரிங்களா? அப்போ நாட்கள் இல்லைன்னா டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதோடைய ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 24/7 நாட்கள் இல்லைனா 24/7 டேஸ் இதுதான் ஆன்சர். சரி, அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 47வது கொஷின்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். 12 men complete the 2400 square meter ploughing work in 10 days. How many men are required to complete 3600 square meter ploughing work in 18 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு 2400 ஸ்கொயர் மீட்டரில் ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தை 12 வேலையாட்கள் சரிங்களா, என்னது 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதே ஒர்க்கை சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நிலம் இருக்குது 3600 ஸ்கொயர் மீட்டர் வந்து இருக்கக்கூடிய நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவைன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இதுக்கு ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 3 ஃபார்முலா நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். எங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு man 1 day 1 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ், man 2 day 2 இந்த மாதிரியும், ஒரு man 1 day 1 hour 1 இந்த மாதிரியும், man 2 day 2 hour 2 இந்த மாதிரியும், அடுத்து பார்த்தோன்னா man 1 அப்புறமா
ஸோ day 1 divided by W1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா man 2 day 2, ஸோ இந்த இடத்துல W2. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலா நம்ம இப்போ எதை யூஸ் பண்ணணும்னா, ஸோ ஒர்க்கு கொடுத்ததுனால ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும், தேர்டு ஃபார்முலா. அப்போ தேர்டு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எப்படி வரும். ஸோ மேன் வந்து எத்தனை கொடுக்குறோம், 12, நாட்கள் வந்து 10. அப்போ 12 × 10 டிவைட் பை 2400 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, அதே மாதிரி இங்கே 18. இங்கே ஒர்க்கு அந்த டேஸ் என்னோட வேலையாட்கள் கேட்டுக்கிறாங்க, சில மேன் அது தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போது எத்தனை அந்த நிலம் ஒர்க்கு வந்து எவ்வளோ, 3600. சரிங்களா, 3600. இங்கே இப்போது கேன்சல் பண்ணுங்கள், என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகும். இது ஒரு முறை, இது 2 முறை. இது கேன்சல் பண்ணி பாருங்கள், இது 9 முறை வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுது. இங்கே பாருங்கள் வளவளன்னு கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ எங்கே என்ன பண்ணணும்னு தெரியல, ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே 3600 இருக்குது இப்படி. சரிங்களா, எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். சரிங்களா, அடுத்து இது ஒரு முறை, இது 2 முறை. சரிங்களா, இது ஒரு முறை, இது 5 முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முறை, இது 2 முறை. இங்கே 2 இருக்குது. அப்போது 5/2. சாரி, இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னா 5 = x/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ x = நம்ம எழுதும்போது 10ன்னு எழுதலாம். சரிங்களா, ஏன்னா இது என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 10 days, சாரி 10 ஆட்கள். சரிங்களா, அப்போ 10 men வந்து தேவைப்படுது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, 10 ஆட்கள். சரிங்களா, ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இந்த 3 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 ஃபார்முலாவில் டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்தவரை, கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின்ஸ். சரிங்களா, சரி 48வது கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மெயின்ஸ் ஆங்கிளில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணால் மினிமம் ஒரு 5 to 8 minutes தாராளமாக ஆகும். சரிங்களா, இதே கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் டேட்டா 21 daysன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வந்துடலாம். பட் ஆனால் எப்படி 21 days வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கவனிக்கிற மாதிரி தான் கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, 2 men and 7 boys can do a piece of work in 14 days. 3 men கம்மா கொடுத்துறாங்க, 3 men and 8 boys can do the same in 11 days. சரிங்களா, in how many days 3 times the work can be complete by 8 men and 6 boysன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன சார் எதுவுமே கொஸ்டின்ஸ் புரியல அப்படின்னா, ஸோ நல்லா கவனிக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆண்களும் 7 பேரும், அது 7 சிறுவர்களும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 14 நாளில் முடிக்கிறாங்க. அதே ஒர்க்கை 3 ஆண்களும் 8 சிறுவர்களும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 11 நாட்களில் முடித்தாங்கன்னா, அதே மாதிரி அதே போல் 3 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை, சரிங்களா, 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் கொஷின்ஸு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சரிங்களா இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதாவது இதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா, ஸோ டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அந்த ஒர்க் தான் என்னது, நாட்கள் தான் அது. சரிங்களா, அப்போது டோட்டல் ஒர்க்குக்கு வந்து என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா, இங்கே நான் உங்களுக்கு இங்கே எழுதுறேன். சரிங்களா, டோட்டல் ஒர்க்குக்கு வந்து ஃபார்முலாஸ் என்னென்னா, டோட்டல் ஒர்க்குக்கு ஸோ எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எஃபிஷியன்சி இன்ட்டு ஸோ டைம் டேக்கன், இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா, டோட்டல் ஒர்க்குக்கு வந்து ஃபார்முலாஸ் என்னது, எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன். இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த சம்ஸே போட முடியும். சரிங்களா, சரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல அந்த ஒர்க்கை வந்து 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒர்க் வந்து 14 முடிக்கிறதுக்கும், 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் வந்து அந்த ஒர்க்கு 11 நாளில் முடிக்கிறதுக்கும் 2 ஒர்க்கு போத்தார் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, சேம் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது அதே வேலையே இந்த இடத்துல அதே வேலையே சொல்லிக்கிறதுனால நான் அந்த ஈக்குவேஷனை நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ 2 ஆண்கள்ன்றதை நான் மென்னுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ 2 மென்னு
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு இங்கே 7 சிறுவர்கள்னு சில்ட்ரன் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. என்னது சீனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை டேஸு 11 டேஸ். இதனுடைய ஒர்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள்னா மென்னு ப்ளஸ்ஸு 8 சிறுவர்கள்னா 8C சில்ட்ரன். இந்த ஒர்க்கை 11 நாட்கள்லாம் இங்கே 14 இங்கே 11 நாட்களை வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த போத் ஸ்டேட்மெண்ட்டும் போத் ஆர் ஈக்குவல் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு ஆன்சர்ஸை கொண்டுட்டு வரணும் சரிங்களா. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ மல்டிபிளாக பண்ணணும். இன்னர் சைடில் எல்லாம் மல்டிபிளாக பண்ணுங்கள். அப்போது 2 × 24 பார்த்தோன்னா ஸோ 28 M ப்ளஸ்ஸு 14 4 × 7 சரிங்களா. 14 × 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 வரும். 98 C = அடுத்து பார்த்தீங்கன்னா 33 M ப்ளஸ்ஸு 88 Cன்னு வரும். அடுத்து நம்ம சால்வ் பண்ணால் எம்எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்து இது வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் போச்சுன்னா இது வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ 98C மைனஸு 88C வச்சுன்னா ஸோ 10Cன்னு வந்துடும். 10C = இங்கே வந்து பார்த்தோன்னா 33 - 28 Mனா ஸோ 5Mன்னு வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணால் ஸோ தட் இம்ப்ளைஸ் M = 2Cன்னு வரும் சரிங்களா. அதாவது இதை எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு மென்னுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சில்ட்ரன் செய்ய ஒரு ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோவாக இருக்குது. இப்போது பசங்க ஒரு நாள் ஒர்க்கை சிறுவர்கள் வந்து ஒரு நாள் அந்த ஒர்க்கை முடித்தானா சிறுவர்கள் வந்து அந்த ஒர்க்கு 2 நாளில் முடித்தானா மென்னு வந்து அந்த ஒர்க்கை ஒரு நாளில் முடிப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல கான்செப்ட் சரிங்களா. அதாவது மென்னுடைய ஒர்க்கு வந்து இந்த இடத்துல கம்மியாகவும் சிறுவர்களுடைய ஒர்க்கு வந்து இந்த இடத்துல அதிகமாகவும் இருக்குது சரிங்களா. அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த ரேஷியோ வந்து என்ன சொன்னேன் ஆல்ரெடி, மென்னு வந்து 2% இருந்தால் ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் வந்து 1ன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. அப்போது பார்த்தீங்கன்னா இது 2:1 நம்ம எடுத்துக்க முடியுமா சரிங்களா. அந்த ரேஷியோ வந்து எப்படின்னா 2:1 எடுத்துக்க முடியும். இப்போது 2:1 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ணால் அந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்கல்ல இங்கே முன்னாடி இங்கே பாருங்கள் 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த டோட்டல் ஒர்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போது இது எடுத்துகிட்டு வரலாம். 2 பாய்ஸ் சரிங்களா, 2 பாய்ஸ் அதாவது 2 மென்னு சரிங்களா. 2 ஆண்கள் ப்ளஸ்ஸு 7 சிறுவர்கள்னா 7C. அதனுடைய ஒர்க் வந்து என்ன இருக்குங்க மொத்தம் 14 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது இங்கே மென்னுடைய ரேஷியோ என்ன இருக்குது, மென்னுடைய ரேஷியோ 2 ப்ளஸ்ஸு சில்ட்ரன்னா சிறுவர்கள் அதனுடைய ரேஷியோ வந்து 1. அப்போ இங்கே 7 × 14 இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 + 7 11 × 14. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 14 × 11 ஸோ 14 திருப்பும் 14 154 வரும். டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ 154 சரிங்களா. டோட்டல் ஒர்க் எவ்வளோ வந்திருக்கு 154ன்னு வந்திருக்கு சரிங்களா. இப்போது நீங்கள் இந்த ஆன்சரில் இது போட்டால் தான் வருமானா அப்படி கிடையாது. நீங்கள் இதில் போட்டாலும் ஒரு 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் அந்த ஒர்க்கை வந்து 11 நாட்களில் வந்து செஞ்சாலும் ஸோ ஆன்சரும் சேமாக தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக வரும். வேணால் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் 3 ஆண்கள் அப்போ 3 மென்னு ப்ளஸ்ஸு 8 சிறுவர்கள் அப்போ 8C. இதனுடைய ஒர்க் வந்து எத்தனை இருக்குது ஸோ 11. அப்போ மென்னுக்கு வந்து 2 சொன்னால் அப்போ 6. இது வந்து 1 தான் 8 × 11. இப்போ இது பாருங்கள் 14 14 × 11 சார் சேமாக தான் வரும். இதில் வந்து எந்த ஒரு வேரியன்ஸ் வராது. ஏதாங்க சார் நீங்கள் அதில் போட்டிங்க ஏன் இதில் போடலைன்னா ஸோ போத் ஒர்க் வந்து சேம் தான், அதே வேலையே சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த ஒர்க்கு வந்து டோட்டல் ஒர்க் வந்து சேமாக தான் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் வராது சரிங்களா. சரி,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இதனுடைய எஃபிஷியன்சி ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே 8 ஆண்கள். சரிங்களா? அப்போ 8 ஆண்கள்னால் 8 மென்னா ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் 6 சிறுவர்கள். அப்போ என்ன பண்ணோம் 6C. சரிங்களா? என்ன பண்ணோம் 6C. அப்போ 8 மென்னுன்றது என்னது, நான் மென்னுக்கு வந்து 2 சொல்லியிருந்தேன். அப்போது 16 ஆகுமா ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்கும் 6Cன்றது 6 தான், ஏன்னா Cக்கு வந்து 1. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 22. சரிங்களா? வந்து 22ன்னு வந்தது. இது வந்து என்னது திறன் சொல்லுவாங்க. சரிங்களா? எஃபிஷியன்சினா திறன் சொல்லுவாங்க. அப்போ நான் ஈனு மென்ஷன் பண்ணுறேன். சரி, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நாட்களில் முடிப்பதை கேட்டிருக்காங்க. டைம் டேக்கன் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கவனிக்கணும், 3 மடங்குன்னு சொல்லிடுறாங்க. 3 மடங்கு வேலையே, 1 மடங்கு வேலை இல்லை, 3 மடங்கு வேலையை வந்து கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 154. சரிங்களா? அப்போது 3 மடங்கு வேலையே, 3 மடங்கு டோட்டல் ஒர்க் வந்து 154 டிவைட் பை எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சின்றது இதுதான் 22. இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணால் அதுதான் என்ன டைம் டேக்குன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள், 22 வருமா? ஸோ சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 11 இந்த கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 1 இது 4 14 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியுமா, சரி இது 2 ஆகும், ஏன்னா 2 டேபிளே கேன்சல் பண்ணி இது 1 இது 7. அப்போ 7 3 are 21. அப்போ 21 டேஸ். சரிங்களா? டைம் டேக்கன் எவ்வளோ 21 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்னென்னா டோட்டல் ஒர்க்குக்கான ஃபார்முலா என்னென்னா எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன். இந்த எஃபிஷியன்சி தான் இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கும், அந்த விகிதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அதனுடைய ஒர்க்கை வந்து இதில் மென்ஷன் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் சில நேரங்களில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மெயின்ஸில் கேட்கறது நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சரிங்களா 2021 இல்லை 20க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்போல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி கேட்கறது கிடையாது. ஸோ 25 கொஸ்டின்ஸ் தான் சொல்கிறது. இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் ரொம்ப ரேர். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது சேம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் வரும். ஸோ வந்த உடனே நீங்கள் ஆன்சர் வந்து 21 சொல்லிட்டு போட்டு வந்துடலாம். கான்செப்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, 2 7 14 அந்த மாதிரி வந்தால். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 2 7 14 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு 14 வருது. அதே பாருங்கள் இதோட 1 இன்க்ரீஸ் 3, அப்புறம் இதோட 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க 8. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க 11. இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா சரிங்க எப்படி சார் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இது மாதிரி வந்துச்சுன்னா ஸோ ஆன்சர் டேரெக்டாக 21 போட்டு வந்துருங்க. 100% ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.